ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் நடக்கிற புத்தக திருவிழா பற்றி பார்க்கலாம். எதை வேணுனாலும் நம்மக்கிட்ட இருந்து ஒருத்தர் அழிச்சிடலாம், ஆனால் கல்வியை மட்டும் அழிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம புத்தகத்தில் இருந்து கண்டிப்பாக வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம புத்தகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக செய்திகள், நிறைய கிட்ஸ்க்கான புக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த மாதிரி புத்தக கண்காட்சிலாம் போனோம் அப்படின்னா அங்கே நிறையவே கலெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். புது புது விஷயங்களையும் நம்ம கற்றுக்கலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எல்லா கடையில் போய் தேடிட்டு இருப்போம், புக்ஸ் தனித்தனி ஸ்டால்லலாம். இங்கே மொத்தமாக 1 கோடி கிட்ட புக்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இந்த புத்தக கண்காட்சியில் பார்க்கலாம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நடக்கிற புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நாங்களுமே நேற்று போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எப்போதுலேருந்து இந்த புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 29 வரைக்குமே 11 டேஸ் கிட்டே நடக்க போகுது. இந்த 11 டேஸில் நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு விசிட் பண்ணிக்கலாம். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clockலேருந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் புக் ஸ்டால் ஓப்பனில் தான் இருக்கும். புக் ஸ்டால் மட்டுமே கிடையாது, இங்கே ஃபுட் ஸ்டாலுமே இருக்குது. அந்த அளவுக்கு வெரைட்டியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நர்சரியுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய திங்ஸ் நம்ம இன்னோவேட்டிவாக மகளிர் சுய உதவி குழுக்கள் கைவினை பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் கூட இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லா விதமான புக்ஸுமே இங்கே கிடைக்குது. நிறைய ஆத்தர்ஸ் எல்லாருமே எழுதின ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் நம்ம டைரெக்டாக கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா கிடைக்காது. இந்த மாதிரி புக் ஸ்டாலெல்லாம் கண்டிப்பாக எல்லா ஆத்தரோடைய புக்ஸுமே கிடைக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது, கிட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது. கிட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரீ கேஜிலேருந்து அவங்க காலேஜ் முடித்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா வகையான புக்ஸுமே இங்கே கிடைக்குது. அப்புறம் ஹிந்தி புக்ஸ் இருக்குது, நிறைய லாங்குவேஜ் புக்ஸ் இருக்குது, பிள்ளைங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது, அப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதுவும் ஃபேமிலியோடு கிட்ஸோடு கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்து நாணயங்கள்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். கிட்ஸ்க்கு இதெல்லாமே சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி நாணயங்கள் எல்லாமே பழைய காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக ஏகாம்பரநாதர் கோவிலுடைய குடமுழுக்கு விழா நடந்துச்சு இல்லைங்களா, அதோட ஸ்டாச்சுவுமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் அங்கே பிரசாதமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி கோவில்லையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க வெளியில் ஃபுட் ஸ்டால் எல்லாமே ரொம்ப எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்ட்டுமே ஐ லவ் புக்ஸ்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், வீட்டிலே நம்ம சிறுதானியங்கள்லாம் வச்சு செய்கிறாங்களே அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரேட்டான நர்சரி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா பிளான்ஸுமே ரோஸு, செம்பருத்தி, மல்லி, முல்லை, அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பிளான்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மணி பிளான்ட்டு, தூஜா, அதுக்கப்புறம் ஜீசி, அப்புறம் இந்த ரெட் கலரில் பூக்கும் இந்த மாதிரி பூஸுமே இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இவங்களுடைய நர்சரி 2-3 இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட விசிட்டிங் கார்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோட வீடியோவுமே ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி பிளான்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மணி பிளான்ஸ் எல்லாமே பாட்லேயுமே வச்சுருந்தாங்க. ஹேங்கிங் பாட்டில் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பாட்டோடமே பிளான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம அப்படியே வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் பீஸ் லில்லி, அரேக்கா பாம்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்தூரியம், ஜீசி. ஆந்தூரியம் பாருங்கள், க்ரீன்லேயே ரெட் கலரில் லீஃப் வரும், அதுதான் ஆந்தூரியம். அது வீட்டில் நம்ம டேபிள் டாப்லலாம் வச்சோன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் இங்கே காஞ்சிபுரத்தில் நிறைய இடத்துல கிடைக்காது, இவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தூஜாலாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக நல்லா பெரிய புஷி பிளான்ஸாகவே இருந்துச்சு. நம்ம வீட்லேயும் ஒன்று வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே பாருங்களேன். இது கொலஞ்சியோ சொல்லுவாங்க, அந்த குட்டி குட்டி பாட்டில் இருக்கிறது. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் ரோஸஸுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு.
பாருங்கள், அந்த நர்சரி பேர் வந்து நம்மாழ்வார் மூலிகை பண்ணைன்னு சொல்கிறாங்க. இது வந்து காஞ்சிபுரத்தில் பழைய ரயில்வே ரோடு இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்குது இந்த நர்சரி. நாங்களுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. கண்டிப்பாக ஒரு தடவை போய்ட்டு விசிட் பண்ணி பார்க்கணும். இயற்கையை வளர்ப்போம், மனிதம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருந்தாங்க அதில் வந்து. அப்புறம் இந்த எவர்க்ரீன் நர்சரி, இவங்க வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்குமே பண்ணுறாங்களாம். லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் புதுசாக கார்டன் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா, மண் எல்லாமே செட் பண்ணி அதில் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி தருவாங்களே இவங்களே. இது வந்து முத்தியால்பேட்டில் வந்து இருக்குது இந்த நர்சரி வந்து. இங்கேயுமே ஒரு நாள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கு பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நானுமே ஒரு பிளான்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் புக் தான் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து திருக்குறள் பற்றி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்குமே இது வந்து நம்ம புக்ஸ் எல்லாமே புக்ஸ் டைப்பில் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். இது வந்து ஓலைச்சுவடி மாதிரி ஓப்பன் பண்ணால் அழகாக வந்து நம்ம ஒவ்வொரு பேஜாக தள்ளி பார்க்கலாம். ஒவ்வொரு பேஜுக்கும் 1, 2ன்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. படித்து புரிஞ்சுக்கிறதுக்குமே அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ராமசாமிங்கிறவர் வந்து இந்த புக் எழுதியிருக்காரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 180. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த திருக்குறள் தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி அதனோட விளக்க உரை எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 1330 திருக்குறளுமே அவ்வளோ தெளிவான விளக்க உரையோடு இருக்குது. கண்டிப்பாக இந்த புக்ஸ் வந்து வாங்கி பாருங்கள். இது வேறு எங்கேனா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா குட்டீஸ்லாம் இதுக்கப்புறம் வளர ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்பவுமே சூப்பர். நானுமே ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அப்படியே ஒரு ஓலைச்சுவடி பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஈஸியாக ஹிந்தி எப்படி கற்றுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இப்போ ஸ்கூலில் வந்து ஹிந்தி வந்து சொல்லித்தராங்க. எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. ஸோ நம்ம ஹிந்தி புக் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக. அதுக்காக அப்புறம் கிட்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு வந்து குட்டி புக் மட்டும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பாவை, நம்ம மார்கழி மாதம் திருப்பாவை தினமும் படிக்கிறதுனால திருப்பாவை புக்குமே ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் நம்ம ஹீரோ புக் வாங்கலாம் எப்படி, கந்தர் அனுபூதி. மற்ற புக்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது, கந்தர் அனுபூதி மட்டும் இல்லை. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். இது வந்து அருணகிரிநாதர் எழுதுனது கந்தர் அனுபூதி. அதுக்கப்புறம் போற்றி 108 போற்றி வந்து எல்லா கடவுளுக்குமே வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடவுளுக்குமே ஸ்பெசிஃபையாக இருக்குது. அதில் வந்து விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துர்க்கை அம்மனுக்கு, சிவபெருமானுக்கு, அப்புறம் பெருமாளுக்கு, அப்புறம் அம்மன் 108 போற்றி எல்லா போற்றியுமே இருக்குது. அது அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய காயத்ரி மந்திரமுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் தான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கடவுளுடைய 108 போற்றியுமே இருக்குது. எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே அழகாக அவ்வளோ சூப்பராக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரத்தோடு கொடுத்துருக்காங்க. நான் நம்பலாம் பாருங்கள். விலையுமே பாருங்கள், பேக் சைடில் பாருங்கள். 10 ருபீஸ் தான் அதோட விலை. 12 ருபீஸ், ஆனால் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி 10 ருபீஸ் கொடுக்குறாங்க ஓவராலாக நம்ம வாங்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பாவை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 30 பாடல்கள். அது வந்து இதுவுமே அந்த திருப்பாவை புக்குமே 10 ருபீஸ். அதுதான் என்னால் நம்ப முடியல. அது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இருந்தாலுமே அதுவுமே 10 ருபீஸ் தான். இவங்க ஹோல்சேலாகவே வந்து பண்ணுறாங்களாம். அதிகமாக நம்மளுக்கு புக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்களாம். அவ்வளோதான் நான் வாங்கின கலெக்ஷன்ஸ். என்ன இன்னுமா வீடியோவே பார்த்துட்ருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க. நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளுமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சொற்பொழிவாளர்கள் எல்லாமே அவர்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாமே ஆற்றுறாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோடு போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக போய்ட்டு பாருங்கள். சீக்கிரமாக என்ன மாதிரி முக்கியமான புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் இன்றைக்கி அவ்வளோதான். ஓகே, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பாய்.